ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசம் சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு வந்து எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு சோறு வந்து வெள்ளனாவே வந்து வடிச்சாச்சு. ஒயிட் ரைஸ் தான் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து போட்டு வச்ச ஒரு சூப்பரான முள்ளங்கி, கேரட்டு, லூக்கல்ஸு எல்லாமே போட்டு வச்ச ஒரு பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டு ஒரு சாம்பார், சூப்பரான ஒரு சாம்பார் வந்து வச்சாச்சு. சண்டேனாலே நம்ம வந்து நான்வெஜ் தான் எடுப்போம். பட் இன்றைக்கி வந்து தைப்பூசனால சாம்பார் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கேரட்டும் முட்டைக்கோஸும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு பொரியல் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து துருவி போட்டு வச்சுருக்கேன். துருவி போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்சி போடுறதோட தேங்காவை வந்து காய்கறியில் வந்து துருவி போட்டு வைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காயோடு அந்த காயை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு அதை வந்து பொடி போட்டு இது பண்ணியாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இது வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாயாசம் இனிமேல் தான் வைக்க போகிறேன். காலையில் வெள்ளை நான் எந்திரிச்சிட்டு பிள்ளைகள்லாம் குளிக்க வச்சு கிளப்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இனிமேல் பாயாசம் வச்சு சாப்பிடணும். தம்பியை மட்டும் சாப்பிட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தைப்பூசத்துக்கு வீட்டில் வந்து விளக்கு போட்டு நல்லா சாமி கும்பிடுங்க. ஓகேங்களா? முருகனை நினச்சி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். நினச்சது கண்டிப்பாக வந்து நிறைவேறும். எல்லாத்துக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.